இந்த கிருபை யாருக்குள்ள இருந்தது? யோசேப்புக்குள்ள இருந்தது, தானியேலுக்குள்ள இருந்தது. உன்னை உயர்த்துவதற்காக அந்த கிருபை உனக்குள்ளாக வைக்கப்படுகிறது. நம்புகிறவர் மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை உயர்த்துவதற்காக இந்த பூமியில மற்ற வாலிபர்களை காட்டிலும் உன் மேல விசேஷித்த தேவ திட்டத்தை வச்சிருக்கிறாரு தம்பி. உன் மேல விசேஷித்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உன் மேல விசேஷித்த தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. உன்னை உயர்த்துவதற்கு அந்த கிருபைய உன் தலை மேல இன்னைக்கு வச்சு உன்னை அனுப்ப போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் மேல வைக்கப்பட்ட திட்டம் உனக்கு தெரியுமா தங்கச்சி? உனக்கு வைக்கப்பட்ட திட்டம் தெரியுமா தம்பி? எதிர்காலத்தை குறித்த உனக்கு திட்டம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அண்ணே என்ன தம்பி பண்ண போறீங்க? ஒண்ணுமே தெரியலனே, எனக்கு ஒண்ணுமே. ஏக்கா உனக்கு என்ன குறித்து உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றேனே தெரியல. இருக்கிறியா? இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறார். உன்னை குறித்த திட்டத்தை, உன்னை குறித்ததான காரியத்தை, உன் எதிர்காலத்தான திட்டத்தை உன் கூட கர்த்தர் பேசி உன்னை நடத்த போறார். நம்புகிறவர் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்ல. உன்னை குறித்த காரியத்தை உன் கூட பேசி நடத்த போறாரு. உன் எதிர்காலத்தை குறித்து உன் கூட பேச போறாரு. சொப்பனத்துல உன்னோட கூட பேசி உன்னை வழி நடத்த போறாரு. உன்னுடைய திட்டம் என்ன, உன்னுடைய எதிர்காலம் என்ன, உன்னுடைய காரியங்கள் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் உன் கூட பேசி நடத்தும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஆமென்.